பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியோர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் மகிழ்வோடு வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய பெரிதான தயவினாலும் கிருபையினாலும் இறைவன் இந்த வருடத்தின் 7வது மாதம், இந்த ஜூலை மாதத்திலே, இந்த முதல் வாரத்திலே கடவுள் நம்மை இணைத்திருக்கிறார். இந்த பரிசுத்த நாளிலே இறைவன் தாமே தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே நம்மோடு கூட இடைபெறுவாராக. இறைவனுடைய அருளும் கிருபையும் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. அனைவரையும் அன்போடு கூட இந்த வழிபாட்டிற்கு அழைக்கின்றேன். இறை அருள், இறை கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. தலையை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு கடவுளே, இதோ உமது தயவினாலும் உமது மேலான கிருபையினாலும் ஆண்டவரே, மீண்டுமாக மற்றொரு புதிய மாதத்திலே, இந்த ஜூலை மாதத்திலே அடியார்களாக நாங்கள் பிரவேசிக்க, இந்த முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளை மகிழ்வோடு அனுசரிக்க நீர் பாராட்டிருக்கின்ற கிருபைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கடந்த 3 மாதங்கள் பல்வேறு நிலைகளிலே குழப்பங்கள், பிரச்சனைகள், வீடுகளுக்குள்ளாக முடங்கி கிடக்கின்ற சூழல், ஆண்டவர், இவற்றின் மத்தியிலேயும் உமது தயவு, உமது இரக்கம், உமது அன்பு, உமது வழிகாட்டுதலின்படி ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலே நீர் நிலை கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு தொடர்ந்து நீர் பாதுகாவலராக, எங்களோடு கூட நீர் வாழ்விலே பயணிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வழிபாடு எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வேத வாசிப்புகள், இறை வேண்டல், தேவ செய்தி என்ற எல்லாவற்றிலும் உமது திருநாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கடவுள் தாமே உமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பியருளும், எங்களை ஆட்கொண்டருளும். ஆண்டவர், நீர் எங்களோடு கூட தொடர்ந்து பேசி எங்களை ஊக்குவிக்கும்படியாக நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபவேளை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எல்லாவற்றும் இதை பார்த்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்து, இல்லங்களில் இருந்து, சூழல்களில் இருந்து இந்த வழிபாட்டிலே நாங்கள் பங்கு கொள்கிறோம். இறைவனுடைய பிரசன்னம் தாமே எங்களை ஒன்று சேர்ப்பதாக. மீட்பெரும் இரட்சகரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த வழிபாட்டிற்கு துவக்கமாக நாம் பாமாலைகளிலே 267வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 267. இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதியாக நாம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் துவங்கி 30ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாட பகுதி மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 முடிய. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தான் ஊழியக்காரரை அழைத்து தான் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய
திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்துகளை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தான் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்ப வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றேன். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்தான். வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேருகிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடைய வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமானன் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேருகிறவர் என்றும் அறிந்திருக்கிறாயே. அப்படியானால் நீ என் பணத்து காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். புரோஜனமற்ற ஊழியக்காரனாய் இவனை புறம்பே போன இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பார்க்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பாடு பகுதி வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கே மகிமை உண்டாதாக. ஜெபிப்போம். எங்களுக்கு பல்வேறு நிலைகளிலே, பல்வேறு சூழல்களிலே எங்களோடு கூட பயணித்து நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எவற்றை செய்ய வேண்டும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றவர். ஆண்டவரே, பல்வேறு தாளந்துகளையும் திறமைகளையும் பொறுப்புகளையும் எங்களுக்கு நீர் கொடுத்து இவற்றை செய்யுங்கள் என்று எங்களை வழிநடத்துகின்றவர். இதோ இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலேயும் உமது தயவை பெற்றவர்களாக, ஆண்டவரே, உமது தெய்வீக பிரசனத்தால் நிரப்பப்பட்டவர்களாக சற்று நேரம் ஆண்டவரே உமது திருவசனத்தை தியானிக்க இருக்கின்றோம். நீர் எங்களுக்கு கொடுத்த கடமைகள், பொறுப்புகள், இவற்றை நாங்கள் சரியாக செய்கின்றவர்களாக இருக்க நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது சத்திய வசனங்களிலிருந்து மெய்யான உண்மையின் சத்தியத்தை எங்களுக்கு நீர் போதித்தருளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் புரிந்து கொள்ள முற்படுகின்ற போது தெளிவான ஞானத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் ஆண்டவரை நீர் தந்தருளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இறை கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மீட்பரும் இரட்சகரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு CSI இன்ப இயேசு ஆலயத்தின் குடும்பத்தினர்களே, அங்கத்தினர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கடவுளுடைய தயவினாலும் கிருபையினாலும் இந்த ஜூலை மாதத்திலே முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் காணொளி மூலியமாக தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொள்ள, பங்கு கொள்ள இறைவன் நமக்கு தயை கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை ஒவ்வொரு மாதம் நாம் கடந்து வருகின்ற பொழுது எப்பொழுது இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து நமக்கு ஒரு விடுவி காலம் வரும் என்கின்ற ஏக்கம், ஆவல், தாக்கம் நமக்குள் இருக்கின்றது. எனவே இறைவன் மீது நம்பிக்கை கொள்வோம். எல்லாவற்றையும் சிறப்பாக, நேர்த்தியாக, அற்புதமாக வழிநடத்துகின்றவர். தொடர்ந்து இந்த புதிய மாதத்திலே நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வையும், திருச்சபை வாழ்வையும், சமுதாய வாழ்வையும் கடவுள் நிறைவாய் புதுப்பித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த நம்பிக்கையோடு, அந்த புத்தாக்கத்தோடு, புத்துணர்வோடு, புத்தெழுச்சியோடு நாம் அனைவரும் இந்த வழிபாட்டிலே பங்கு கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன்.
பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு சென்னை பேராயத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு கண்காணித்துவம், ஸ்டீவர்ட்ஷிப், கண்காணித்துவம், வாழ்வாதாரத்தின் மேல் பொறுப்புள்ள மேலாண்மை என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கண்காணித்துவம், ஸ்டீவர்ட்ஷிப், ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த கண்காணித்துவம் என்று சொன்னால், ஸ்டீவர்ட்ஷிப் என்று சொன்னால், நாம் அந்த பொதுவான தன்மையை அறிந்தவர்களே. கடவுள் இன்றைக்கு நமக்கு பல்வேறு நிலைகளிலே பல்வேறு காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். We are being blessed with several resources. அது இயற்கை வளங்களாக இருக்கலாம், மனித வளங்களாக இருக்கலாம், காலமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், டைம் மேனேஜ்மெண்ட் என்று பல காரியங்கள் நமக்கு உண்பதாக இருக்கின்றது. இவையெல்லாம் இறைவன் மனிதர்களுக்கு அருளின கொடையாக, வாழ்வாதாரங்களாக இருக்கிறது. The natural resources that we enjoy. நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லாவற்றையும் மனிதர்களுக்கு கடவுள் கொடையாக, வாழ்வாதாரங்களாக கொடுக்கின்றார். அதை கொடுத்து இறைவன் இதிலே பண்படுங்கள், பராமரியுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா அப்படிப்பட்ட சூழலிலே இந்த கண்காணித்துவம் என்பது கிறிஸ்தவர்களாகிய நாம் கடவுளிடம் இருந்து பெற்றிருக்கின்ற இந்த வாழ்வாதாரங்களை நாம் எப்படி பயனுள்ளவைகளாக, பொறுப்புள்ளவைகளாக பயன்படுத்துகின்றோம். அது இயற்கையாக இருக்கட்டும், மனித வளமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த வளங்களை எப்படி நாம் சரியாக, நேர்த்தியாக பயன்படுத்துகிறோம் என்கின்ற தலைப்பில் தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். We have to manage them properly. கடவுள் அதை தான் சொல்லுகின்றார். ஒருவேளை படைப்பின் அதிகாரத்துவத்திலே, தொடக்க நூல் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது, படைப்பின் செய்தியிலே எல்லாவற்றையும் படைத்தவன் மனிதனுக்கு கொடுத்து இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். So we are blessed with the natural resources. So it is our duty and responsibility to manage a reasonable and responsible management. அதை சரியாக செய்வது. நிறைய நேரங்களிலே நாம் இப்படி இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட பொறுப்புகளை சரியாக பயன்படுத்துகின்றோமா என்பதை நாம் சிந்திக்கல அழைக்கப்படுகின்றோம். அதுதான் கண்காணித்துவம். கடவுள் நம்மை கண்காணித்துவம் மேலாளர்களாக பயன்படுத்துகிறோம். We have been appointed by God. இந்த உலகத்தில் சரியாக எல்லாவற்றையும் செய்வது, நமக்கும் மற்றவருக்கும் பயனுள்ள காரியங்களை செய்வது, இதற்குத்தான் கடவுள் நம்மை ஆங்காங்கே வைத்திருக்கின்றார். எனவே அந்த தலைப்பிலே, அந்த நோக்கத்தோடு கூட இன்றைக்கு நாம் பல்வேறு காரியங்களை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை அதற்கு ஆதாரமாக விடுதலை பயணம் யாத்திராகமும் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் வாசிக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இங்கே மோசே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக நீதிபதிகளை நியமிக்கின்றார். கடவுள் இஸ்ரவேல் மக்களை மோசேயின் பொறுப்பிலே ஒப்படைக்கின்றார். அப்போ மோசேக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகின்றது. அவ்வளவு திரளான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், அவர்களை வழிநடத்துகின்ற பொறுப்பு மோசேயிடம் கொடுக்கப்படுகின்றது. கடவுள் எப்பொழுதுமே அப்படிதான். கடவுள் தானே எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும் என்பதல்ல. இறைவன் படைப்பு துவங்கி மனிதர்களை படைத்து மனிதர்களிடம் இந்த பூமியை பண்படுத்த பொறுப்பை கொடுக்கின்றார். தொடர்ந்து நாம் பழைய ஏற்பாட்டை பார்க்கின்ற போது மக்களை வழிநடத்துவதற்காக கடவுள் தீர்க்கர் மூலியமாக, நியாயாதிபதிகள் மூலியமாக, அரசர்கள் மூலியமாக இப்படி இறைவன் கடவுளை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். கடவுள் மனிதர்களை இப்படி வழிநடத்துகின்றார். அப்போ கடவுள் தன்னிடம் இருக்கின்ற அதிகாரத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அதன் மூலியமாக மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்றவராக இருக்கின்றார். இந்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். எனவே அதிகாரத்தை தானே வைத்துக் கொள்வதல்ல, மாறாக அதை பிரித்து கொடுத்து பண்படுத்துகின்ற இறைவன். அதுதான் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அந்த மேனேஜ்மெண்ட், அதை சரியாக செய்வது, பொறுப்புள்ள மேலாண்மையாக அதை செயல்படுத்துவது அவசியமாக இருக்கின்றது. அதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டு முழுமையாக பார்க்கின்றோம். அப்ப இறைவன் அப்படித்தான் செயல்படுகின்றார். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை அனுப்புகின்றார். சொந்த குமாரன் இங்கே கொடுக்கப்படுகின்றார்.
அவர் மூலியமாக அதிகாரங்கள் பரிமாறப்படும். அவர் மூலியமாக 12 சீடர்கள் அப்போஸ்தலர்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அதன் மூலியமாக இந்த இறை செய்தி பரப்பப்படுகிறது. அப்போ இறையரசை கட்டுவதற்கான ஸ்தலம் இப்படி இறைவனிடமிருந்து அது பலர் மூலியமாக செயல்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பிலே இருக்கின்றவர்களாக இருக்கிறோம். அப்போ இறைவன் அப்படி செயல்படுகின்ற போது இன்றைக்கு இந்த பொறுப்புள்ள மேலாண்மை துவத்திலே இருக்கின்ற நாம் எப்படி சரியாக இதை பயன்படுத்துகிறோம்? ஒருவேளை இங்கே இந்த விடுதலை பயணத்திலே மோசே இஸ்ரேல் மக்களுக்கு அங்கே நீதி சொல்லுகின்ற பொறுப்பிலே இருக்கின்றார். திரளான மக்கள் அவர் முன்பதாக, அந்த பகுதியை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் மோசே முன்பதாக வருகின்றார்கள். பல்வேறு குறைகளை குற்றங்களை சொல்லுகிறார்கள். எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும், இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை, அல்லது என் சகோதரனுக்கும் எனக்கும் பிரச்சனை, பல்வேறு நிலைகளை வாதங்களை கொண்டு வந்து மோசேயின் முன்பதாக வைக்கின்றார். அதுதான் அந்த பகுதி முழுமையாக வருகிறது. அப்ப தினந்தோறும் மோசே அமர்ந்து அத்தனை மக்களுக்கும் அவர் நீதி செய்கின்றவராக இருக்கிறார். ஒவ்வொன்றாக விசாரிக்கணும், அவளுக்கு பதில் சொல்லணும், இதுதான் நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற சூழல். அப்படி திரளான ஜனங்களை அதை செய்து கொண்டிருக்கின்ற போது அங்கே ஒரு நிர்வாக திறன் அற்ற சூழல் ஏற்படுகின்றது. அந்த நிர்வாகம் அப்படி நடத்தப்படக்கூடாது என்கின்ற சூழல் ஏற்படுகின்றது. அப்போ மோசேயினுடைய மாமனார் அவர் ஒரு புத்தி சொல்றார். அங்கே பார்த்தீர்கள் என்றால் 14ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மக்கள் எல்லாம் காலை முதல் மாலை வரை மோசேயை சுற்றி நின்று கொண்டிருப்பது எதற்கு என்று அவர் கேட்டார். மோசே தம் மாமனாரை நோக்கி, கடவுளின் தீர்ப்பை நாடி மக்கள் என்னிடம் வருகின்றார்கள். கடவுளை தீர்ப்பை தேடி தினந்தோறும் திரளான மக்கள் என்னிடம் வருகிறார்கள். எனவே அவர்களுக்கு நியாயம் சொல்வதற்காக காலை முதல் அமர்ந்திருக்க வேண்டிய சூழல் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்லுவது புத்திமதி இதுதான். மோசேயின் மாமனார் அவரை நோக்கி, 17வது வசனத்தை பாருங்கள். மோசேயின் மாமனார் மோசேயை நோக்கி, நீர் செயல்படும் முறை சரியல்ல, நீ செய்வது சரிதான், மக்களை வழிநடத்துவது உம்முடைய பொறுப்பு. கடவுள் இந்த மக்களை உமது கைகளிலே ஒப்படைத்திருக்கின்றார். நீர்தான் இவர்களை பராமரிக்க வேண்டும், நீர்தான் இவர்களை மேலாண்மை செய்ய வேண்டும். you have to manage them. ஆனால் அதை சரியாக செய்ய வேண்டும். இங்கே ஒரு குறை இருக்கின்றது. ஏனால் நீ ஒருவன் மாத்திரம் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரே நாளில் நியாயம் சொல்வது இயலாத காரியம். அவர்களும் நீண்ட நேரம் நின்று கொண்டிருக்க வேண்டும், நீயும் நீண்ட நேரம் இதிலே உன்னை பங்களிப்பதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு யோசனையை சொல்லுகின்றார். அவர் சொல்லுவது என்னவென்றால், நீ இதற்கு பதில் நான் சொல்லுவதை கேளும், உமக்கு ஒரு அறிவுரை கூறுகிறேன். மக்களில் திறமையும் இரையச்சமும் நாணையும் கொண்டு கையூட்டை வெறுக்கும் பண்பாளரை கண்டுபிடியும். அவர்களை நீர் 1000 அவர், 100 அவர், 50 அவர், 15 ஆகிய குழுக்களின் தலைவர்களாக நியமிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. நீர் ஒருவரே இந்த காரியத்தை செய்ய முடியாது. அதனால என்ன பண்ணுங்க, இந்த இஸ்ரேல் மக்களுக்குள்ளேயே அவர்களுக்குள்ளேயே நியாயமானவர்கள், இறைப்பற்று உடையவர்கள், லஞ்சம் வாங்காதவர்கள், பணம் ஆசை இல்லாதவர்கள், இப்படி நேர்மையாளர்களை கண்டுபிடித்து அவர்களை 1000க்கு ஒரு தலைவராக, 100 பேருக்கு தலைவராக, 50 பேருக்கு தலைவராக, 10 பேருக்கு தலைவராக நீர் நியமித்தருளும். அப்படி செய்கின்ற போது அவர்கள் சிறிய சிறிய பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் தீர்வு சொல்லட்டும், அவர்கள் நியாயம் விசாரிக்கட்டும். ஏதாவது பெரிய விஷயங்கள், பெரிய சர்ச்சைகள், அவர்களால் முடியாத காரியங்கள் இருந்தால் அவை மாத்திரம் உம்மண்டை வரட்டும், நீர் அதை நியாயம் விசாரியும் என்று யோசனையை அங்கே சொல்லப்படுகின்றது. எனவே இந்த யோசனை அங்கே கடைபிடிக்கப்படுகின்றது. அதை செய்வதற்காக அங்கே அந்த மக்களிடம் இருந்தே, இஸ்ரேல் மக்களிடம் இருந்தே தலைவர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள். தி டிவிஷன் ஆஃப் பவர், கிரியேட்டிங் லீடர்ஸ், அதுதான் ஒரு சரியான மேனேஜ்மெண்ட். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, எல்லாம் நானே செய்வேன் என்பதல்ல. நிறைய நேரத்திலே பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படுவதற்கு பெரிய காரணம் என்றால் இந்த அதிகார பகிர்வு உருவாக்கப்படுவதில்லை, அதிகாரங்கள் பகிரப்படுவதில்லை, பொறுப்புகள் பகிரப்படுவதில்லை. அது ஒரே இடத்திலே குழும்பி கிடப்பதினாலே தவறுகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதுதான் நம்ம அரசியல் சூழல்களை பார்க்கிறோம், சமுதாய சூழலை பார்க்கிறோம், திருச்சபை சூழலை பார்க்கிறோம், ஏன் நம்முடைய சொந்த குடும்பங்களிலேயும் இந்த சூழலிலே இந்த அதிகார பொறுப்பு பகிர்வின்மை இல்லாததினாலே அங்கே குழப்பங்களும் பிரச்சனைகளும் வருகின்றதை பார்க்கிறோம். அப்போ திருமறை நமக்கு தெளிவாக கற்றுக்கொடும், கடவுள் நம்மை புத்தியோடு
புத்தியோடும் ஞானத்தோடும் படைத்து இவை எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், யூ ஆர் ஸ்டீவர்ட் ஃபார் திஸ் என்று சொல்லுகின்ற பொழுது இதை ஞானத்தோடு வழி கடைபிடிக்க அழைக்கப்படுகின்றோம். அப்ப மோசேக்கு இங்கே இந்த அறிவுரை ஞானமாக சொல்லப்படுகின்றது. அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார், அது அங்கே செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. அப்போது அங்கே தலைவர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள். The power is divided, the division of power. அங்கே அது பிரிக்கப்படுகின்ற பொழுது வேலை லகுவாகின்றது. அவர்களும் அங்கே தங்களுடைய பொறுப்பை உணர்கின்றவர்களாக இருக்கின்றார். எனக்கு அதுதான் முக்கியம். அப்ப பொறுப்பு பகிரப்படுகின்ற போது அது சரியானவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அங்கே மிக திட்டமாக சொல்கிறார்கள், யார் நியாயஸ்தரோ, யார் பணத்திற்கு பிரியம் இல்லாமல் இருக்கின்றவர்களோ, யார் இறை பற்று உடையவர்களோ அவர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை தலைவராக்குங்கள், அவர்கள் விசாரிக்கட்டும், நியாயம் சொல்லட்டும் என்று அந்த இடம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் சூழல்களிலேயும் நம்முடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் சரியானவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற தன்மையை உருவாக்குவது மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு குடும்பத்திலே தகப்பன், மனைவி, பிள்ளைகள் என்ற அந்த குடும்ப சூழல் இருக்கின்ற பொழுது, அந்த குறிப்பிட்ட சூழல் வருகின்ற பொழுது தகப்பன் தன்னுடைய பொறுப்பை, தன்னுடைய கடமையை அல்லது தன்னுடைய அந்த பொறுப்பின் தன்மையை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இல்லையா? எல்லாத்தையும் கடைசி வரை நான் தான் செய்வேன் என்பதல்ல. அல்லது கணவன் மனைவி என்று சொல்லுகின்ற போது குடும்பத்தில் இருக்கின்ற பொறுப்புகளை பிரித்து கொள்வது நல்லது, புரிந்து அறிந்து கொள்வது நல்லது. அல்லது நான் தான் செய்வது மற்றவருக்கு தெரியக்கூடாது, அல்லது என்னை கேட்காமல் எதற்கு செய்தாய் என்பதும், அல்லது ஒருவரை மறைத்து செய்வதும் குடும்பங்களிலே சிக்கல் உருவாகின்றதை பார்க்கிறோம். அப்போ அந்த குடும்பத்தன்மைகளில் இருந்தே இந்த பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியாக பரிமாறப்பட்டு அந்த குடும்ப நிர்வாகம் சரியாக இருக்கின்ற போது வெளி காரியங்களிலே, நம்முடைய அலுவலகங்களிலோ, திருச்சபையிலோ, இந்த சமுதாயத்திலோ நம்முடைய பொறுப்புகளை, கடமைகளை, தலைமைத்துவத்தை சரியாக செய்வதற்கு அது பேருதவியாக இருக்கும். எனவே இந்த பேரபிள்ஸ், இயேசு சொல்லுகின்ற ஊமைகள் வெவ்வேறு வகைப்படுகின்றன. த பாசிட்டிவ் பேரபிள்ஸ் ஆர் த நெகட்டிவ் மாடல்ஸ். எனவே ஒருவேளை இந்த தாளந்தின் ஊமையை நாம் ஒரு நெகட்டிவ் மாடலாக பார்க்க வேண்டும். இப்படி இருக்கலாகாது. we should be careful, we should be aware. இதே போல பல ஊமைகளை சொல்ல முடியும். உதாரணத்திற்கு லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மனம் திரும்பிய மகன் ஊமை. 2 பேர் அண்ணன் தம்பி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? தம்பி எல்லா காசையும் எடுத்துட்டு போயிட்டு அவர் இஷ்டம் போல வாழ்ந்து மீண்டும் தகப்பனிடம் வருகிறார். அந்த கதையில வருகின்ற போது, அந்த மனம் மாறிய அந்த மகன் கதை வருகின்ற போது, அந்த மூத்த மகனுடைய கேரக்டர் அது வீட்டிலே இருக்கின்றார். ஆனால் தன்னுடைய திருந்தி வந்த சகோதரனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பக்குவம். அப்போ அந்த கேரக்டரை நாம் இப்படி இருக்கக்கூடாது. அதான் நெகட்டிவ் மாடல். அதை நம்ம அப்படியே we should be careful, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அதே மாதிரி மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23-35 வரை நீங்க பார்த்தீங்கன்னா, 2 கடனாளிகள், ஒரு ராஜா இருக்கார், 2 பேர் கடன் வாங்குறாங்க. அப்போ அந்த கடனாளி ஒருவரை ராஜா மன்னித்து அனுப்புகிறார். ஆனால் மன்னிக்கப்பட்ட அந்த கடனாளி தன்னிடம் கடன் வாங்கின, சிறிய தொகை கடன் வாங்கின தன்னோடு பணியாற்றிய ஒரு நபருடைய கடனை மன்னிக்காமல் அவரை தண்டிக்கின்றார். அப்போ அது நெகட்டிவ் கேரக்டர். அப்படி இருக்கலாகாது. நம்ம அந்த குணாதிசயம் உடையவராக இருக்கக்கூடாது. இட்ஸ் நெகட்டிவ் மாடல். அதே மாதிரி மற்றொன்று சொல்லுகிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே 13-21 பார்த்தீங்கன்னா, பணக்கார முட்டாள். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அவர் நினைக்கிறாரு, எல்லா தானியம் விளைஞ்சிருச்சு, பெரிய என்னுடைய களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன், அது ஃபுல்லாக தானியம் நிரப்பிடுவேன், நான் எனக்கு சாவே இல்லை என்று நினைக்கிறார். அப்போ கடவுள் நைட்டே சொல்றார், மதிகேடனே, முட்டாளே, இன்றைக்கு இரவு நீ இறந்து போயானால் என்னவாகும்? அப்போ இந்த மாடல்ஸ் எல்லாம் we should not be like that. நாம் இப்படி இருக்கலாகாது. we should be aware of this. அப்பதை போலதான் இந்த ஊமையும் we should be aware of this. நாம் இப்படி இருக்கலாகாது என்று இந்த குணாதிசயங்களை, இந்த கேரக்டர்ல இருந்து அவர் படிப்பினை தொகுத்துகின்றார். இப்போ அந்த தலைவரை நாம் பார்த்தோம் என்றால், மத்தேயை விட லூக்காலே மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. அவர் உயர் குடிமகன். 12ஆம் வசனம், லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமையை பெற்று வர தொலைநாட்டிற்கு புறப்படுகின்றார். அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர், சாதாரண தலைவர் இல்லை. he was a political leader to gain power. தன்னுடைய ஆட்சியை பெற்றுக்கொள்வதற்காக, ஆட்சி உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு நீண்ட தூர பயணத்தை அவர் மேற்கொள்ளுகின்றார். அப்படி அவர் செல்லுகின்ற போது தன்னிடம் பணியாற்றியவர்களுக்கு வெவ்வேறு விதத்திலே அங்கே அவர் தாளந்துகளை அங்கே கொடுக்கப்படுகின்றது. ஒருவருக்கு 10, ஒருவருக்கு 5, ஒருவருக்கு 1, அல்லது இங்கே மத்தேயுவிலே சொல்லப்படுவது போல வெவ்வேறு விதத்திலே அவர்களுக்கு 5,
2, 1 என்று தாளந்துகள் கொடுக்கப்படுகின்றது. அப்போ தன்னிடம் இருக்கின்ற மக்களிலே வித்தியாசங்களை பார்த்து அந்த தலைவர் எல்லாருக்கும் சமமாக கொடுக்கல. அந்த தலைவர் என்ன பண்றாரு, தனக்கானவர்கள் தான் யார் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கின்றாரோ அவருக்கு அதிகமாகவும் மற்றவருக்கு குறைவாகவும் கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். எனவே இது ஒரு அரசியல். he was a political leader. ஸோ அவரை கடவுளுக்கு ஒப்பிடுவது மிக தவறு. நிறைய நேரத்தில் நிறைய பிரசங்கிமார்கள் நிறைய நேரங்களில் நாம் சிந்திக்கின்ற போது அந்த தலைவரை நாம் இறைவனுக்கு ஒப்பிட்டு விடுகிறோம். இறையரசின் காரணமாக அதை பார்க்கணும். ஆனால் இறையரசு அப்படிப்பட்டதல்ல. இறையரசு அனைவருக்குமானது, வித்தியாசங்கள் அற்றது. இறையரசு அனைவரையும் ஒன்று சேர்க்கிறது. இங்கே பிரிவினைகளை பார்க்கிறோம், பிரித்து கொடுப்பதிலே வித்தியாசங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இறையரசு அந்த தன்மை உடையதல்ல. எனவே இந்த அரசியல், இந்த தலைவர் வெவ்வேறு விதத்திலே இதை கொடுத்துவிட்டு அவர்களும் இதை பெருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் செல்லுகின்றார். வெவ்வேறு முறையிலே அவர்கள் அதை கையாளுகின்றார்கள், அவர்கள் அதை தயாராக இருக்கின்றார்கள். மீண்டும் தலைவர் வருகின்றார். அப்படி தலைவர் வருகின்ற பொழுது when he comes back, அப்போ எல்லாத்தையும் கேட்குறாரு, என்னப்பா கொடுத்த தாளந்துகள்லாம் என்ன பண்ணீங்க? அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்கள் சொல்கிறார். அப்போ 5 தாளந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஐயா 5 தாளந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும் இன்னும் 5 தாளந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளை தருகிறேன் என்று சொல்கிறார். whoever gives the more money. அதே மாதிரி 2 தாளந்தை பெற்றவர் அவரும் அதே சொல்றாரு, இதை நான் டபுள் ஆக்கி வச்சிருக்கேன். த டபுளிங், த கான்செப்ட் ஆஃப் டபுளிங் த மணி, இதுதான் இன்றைக்கு உலகம் கற்றுக் கொடுக்கிறது. த கன்சியூமரிஸ்டிக் சொசைட்டி, த பொலிட்டிக்கல் சொசைட்டி, இந்த சமுதாயமானது கன்சியூமரிசம், குளோபலைசேஷன், இதெல்லாம் இன்றைக்கு மனிதர்கள் இந்த அருவருப்பான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி இருக்கின்றது. டபுளிங், ட்ரிபிளிங், மனசாட்சிக்கு விரோதமாகும். எப்படியாவது பணம் சம்பாதிப்பது, வட்டிக்கு விட்டாவது சம்பாதிப்பது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது இல்லையா? நம்ம வட்டிக்கு வாங்குவது, கொடுப்பது எவ்வளவு தவறு என்பதை வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஆனால் அந்த உலகம் பணத்தை டபுளிங், ட்ரிபிளிங் செய்வது, செல்வத்தை சேர்த்துக் கொள்வது, யார் அதிகம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அதிக ஆசீர்வாதம் என்பது போல் இந்த உவமை காட்டுகிறது. அப்படி அல்ல, இறையரசின் தன்மை அப்படி அல்ல. யார் அதிகமாக கோயிலில் காணிக்கை கட்டுறாங்களோ அவங்கள தான் கடவுள் ஆஸ்வதிப்பார் என்பது அல்ல. இட் இஸ் நாட் டியூ கிறிஸ்டியன் பிரின்சிபல்ஸ். ஆனால் நிறைய நேரங்களில் அதை போதிக்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல, கடவுள் நாம் எதை எப்படி கொடுக்கின்றோமோ அதை ஏற்றுக்கொள்கிறார். அந்த அம்மா நிறைய காணிக்கை கொடுக்கல. அந்த ஏழை விதவை தன்னிடம் இருந்த தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கான 2 காசுகளை கொடுக்கின்றார்கள். அதை தான் கடவுள் பெரிதாக பார்க்கின்றார். இட்ஸ் நாட் ஹவு மச் யூ கிவ் பட் ஹவ் யூ கிவ். உன்னுடைய வாழ்வாதாரத்தையும் இழந்து கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அடுத்த வேளை உணவு என்ன என்று யோசிக்காமல் இறைவனுக்கு கொடுக்கிறார் அல்லவா, அதுதான் அங்கே பெரிதாக பார்க்கப்படுகின்றது. அப்படி இந்த தன்மையிலே நாம் பார்க்கின்ற போது they were doubling the money. அப்போ இந்த டபுளிங்கினால இவர்கள் அதிகப்படுத்தினாலே இவர்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகின்றது. அப்போ இது இறைத்தன்மைக்கான சித்தம் அல்ல, இறைத்தன்மைக்கான கடவுளுடைய செயல்பாடு அல்ல. மாறாக அந்த 3வது மனிதரை பார்த்திருந்தால், 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்று நான் அறிவேன். தன்னுடைய தலைவன் எப்படிப்பட்டவர், who is my master என்று சரியாக உணர்ந்திருக்கின்ற ஒரு நபர். இந்த 1 தாளந்தை பெற்றவர் ஏன் ஒருவேளை 1 தாளந்து என்றால், தன்னுடைய எஜமானிடம் ஒரு நற்பெயர் பெறாதவர். ஏனென்றால் குறைகளை குறையாக பார்க்கின்றவர், குறைகளை மறைத்து அதிக பதவியில் இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் சொல்லுவது போலெல்லாம் தலையாட்டுகின்ற ஒரு ஜால்ரா அடிக்காத நபராக இருக்கின்றார். இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் பெரிய குடறுபடி இதுதான். யார் பதவியில் இருக்காங்களோ அவங்க என்ன சொன்னாலும் அதை செய்வது, அல்லது அதை அவர்கள் சொல்லுவதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்வது. அது நியாயமா, நீதியா, உண்மையா என்று எதையும் கடைபிடிக்காமல், சிந்திக்காமல் மந்தையாக, முட்டாள்களாக செயல்படுகின்ற தருணம். இறைவன் அதை விரும்புகின்றவர் அல்ல. இறையரசின் தருணம் அதை நமக்கு கற்றுக் கொடுப்பது அல்ல. மாறாக சுய சிந்தையோடு, சுய நெறியோடு நாம் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். அதை தான் இந்த 3வது நபர் செய்கின்றார். தைரியமாக தன்னுடைய தலைவனின் குணாதிசயங்களை எடுத்துரைக்கின்றதை பார்க்கிறோம்.
திட்டமாக சொல்லுகின்றதை பார்க்கிறோம். This quality is very very important. தலைவரே, நீர் எப்படிப்பட்டவர் என்பதை முகத்திற்கு முகம் முன்பதாக நேரடியாக குறையை சொல்லுகின்ற ஒரு மனிதன். இயேசு அதை தான் செய்கின்றார். He was always fighting. He was always against the structure that was oppressing the people. எந்த அதிகார வர்க்கத்தினர் மக்களை நசுக்கினார்களோ முகத்திற்கு முகம் நின்று சாடுகின்ற இயேசுவை நாம் பார்க்கின்றோம். He was quarreling, he was fighting, he was raising his voice for the depressed and the oppressed people. நிறைய நேரங்களில் இந்த தன்மை இல்லாதவராக நாம் இருக்கின்றோம். நிறைய நேரங்களில் நாம் அந்த முதல் 2 நபர்களைப் போல இருக்கின்றோம். நிறைய நம்ம எஜமான ஏதாவது வேலை சொல்லிட்டோம், நம்ம இருக்கின்ற இடத்திலே அது எப்படியோ நல்லதோ கெட்டதோ மற்றவர்களுக்கு அது நன்மையான காரியமா தீயதான காரியமா என்று சிந்திக்காமல் நம்முடைய சுயநலத்திற்காக we work. நிறைய அலுவலகங்களிலே நான் செய்வது தவறு என்று தெரிந்திருந்தும் கிறிஸ்துவ கோட்பாடுகளை நாம் அறிந்திருந்தும் அதை எதிர்ப்பது கிடையாது. ஐயோ, எதிர்த்து பேசினா என் வேலை போயிடுமே, ஐயோ அதை தப்புன்னு சுட்டி காட்டினா என் வேலை போயிடுமே, ஒருவேளை இந்த ப்ராடக்ட் வெளியே போச்சுன்னா எத்தனை பேருக்கு ஆபத்து என்று எனக்கு நன்றாக தெரியும், இருந்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன், ஏனென்றால் நான் என்னுடைய பிழைப்புக்காக உழைக்கிறேன் என்கின்ற கோழைத்தனம். ஆனால் மாறாக இந்த 3வது நபர் அப்படி அல்ல. He stood before his master. He against his master. அவர் சொல்லுகிறார், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கின்றவர். You are not a good man, you are not a good leader. ஒருவேளை அதனால தான் அந்த எஜமானும் மற்ற தனக்கு ஏற்றவண்ணமாக பணியாற்றுகின்றவர்களுக்கு அதிக தாளந்துகளும் அதிக பணத்தையும் தன்னை எப்பொழுதும் சரியாக கவனிக்கின்ற இந்த மனிதனுக்கு குறைவாகவும் கொடுக்கின்றார். See the division. He is not a master, he is not our Lord. கடவுள் இப்படிப்பட்ட தன்மை உடையவர் அல்ல. அதனால தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். போதனை செய்கின்ற போது நிறைய நேரத்திலே நிறைய பேர் இந்த தலைவனை இயேசுவோடு கடவுளோடு ஒப்பிட்டு விடுவார்கள். நோ, இவர் ஒரு சரியான மனிதர் அல்ல. ஆனால் இந்த மனிதன் சரியாக தன்னுடைய தலைவரை பற்றி சொல்லுகின்றார். ஆட்சி லூக்காவில் பார்க்கின்ற போது இன்னும் தெளிவாக புரியும். ஆட்சிக்காக புறப்பட்டு செல்லுகின்றார், டு கெயின் பவர். அங்கே செல்லுகின்ற போது அங்கே இவர் செல்லுவதற்கு முன்பதாகவே லூக்காவில் தெளிவாக சொல்லப்படுகிறது, தான் வாழ்ந்த மக்கள் இவரை பற்றிய குறைகளை அந்த இடத்திற்கு முன்னதாகவே அனுப்பி விடுகிறார்கள். அது லூக்கா எங்க. அப்போ he was not a good man, he was not a good leader. இனி அப்படிப்பட்ட மனிதனின் செயல்பாடை முகத்துக்கு முகத்தாக ஒருவர் தெளிவாக சொல்ல வேண்டும். இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்வது அதுதான். we have to learn from this man. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே, தலைவரே, நீ தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பர் என்பது எனக்கு அறிவேன். எனவே உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும் உம்முடையது என்றார். So he was totally damaged by his leader. அந்த தலைவர் மிக கோபம் கொள்ளுகிறார். என்னை பத்தி தெரிஞ்சு நீ இவ்வளவு தைரியமா துணிச்சலா செய்ற. He was punished. He was not rewarded. He was punished. இதுதான் உண்மை. இந்த உலகத்திலே நியாயத்தையும் நீதியும் எதிர்ப்பையும் சரியான கோலத்தில் வைக்கின்ற பொழுது நாம் தண்டிக்கப்படும். இயேசு தண்டிக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார். 33 வயதிலேயே சிலுவையை சந்திக்க வேண்டிய சூழல். ஏனென்றால் அநீதியானவைகளை தட்டி கேட்கின்ற மனிதராக இருக்கின்றார். அங்கே அவர் நினைத்திருந்தால் ராஜாக்களோடு சேர்ந்து ஊழியம் பண்ணி இருந்தார், அல்லது பெரிய பெரிய அதிகாரிகளோடும் ஆசாரிகளோடும் சேர்ந்து கொண்டு அவர் ஊழியம் செய்திருந்தால் இயேசு நீண்ட நாட்கள் ஊழியம் செய்திருக்கலாம். ஆனால் ஜீசஸ் வாஸ் நாட் அலவுட். அவரை அதற்கு முன்னதாக திட்டம் தீட்டி இரவோடு இரவு கொலை செய்கின்றார்கள். ஏனென்றால் உண்மையான ஊழியம், உண்மையான திருப்பணி, தவறு என்றால் தவறு, மக்களுக்காக போராடுவது. இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்ற தாளந்துகள், படிப்பு, அறிவு, இந்த வாழ்வாதாரத்தை நாம் கடவுளுக்காக உண்மையுள்ளவர்களாக பயன்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் நாம் கடவுள் கொடுத்த இந்த வாழ்வாதாரங்களை, இந்த தாளந்துகளை நம்முடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்துகிறோம். தவறு என்று தெரிந்தும் நாம் அதை செய்கின்றோம். ஏனென்றால் என்னுடைய சுயமான வாழ்வு, இந்த வசதி வாய்ப்புகளை விட்டு என்னால் வெளிவர முடியாது, இந்த உலகத்தை எதிர்த்து என்னால் போராட முடியாது என்று நாம் அஞ்சுகின்றோம். அதிகார வர்க்கம் அநியாயம் செய்கின்ற போது, அக்கிரம் செய்கின்ற போது, இன்றைக்கும் இந்த சாத்தான் குல சம்பவத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு பெண் காவலர் சகோதரி ரேவதி அவர்கள், she stood for justice. அவர் இந்த மனிதனை போல, இயேசுவை போல, she stood for justice. She knows her life is in risk. அவருக்கு தெரியும் தன்னுடைய பதவியோ, தன்னுடைய வேலையோ, தன்னுடைய கணவர், பிள்ளைகள், இப்படிப்பட்ட நெருக்குகள் இருக்கின்ற மத்தியிலே அதிகார வர்க்கத்தை தாண்டி, தன்னுடைய மேலதிகாரிகளை தாண்டி உண்மையை உறக்க சொல்லுகின்ற ஜீவன். இன்றைக்கும் இப்படிப்பட்டவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கின்றார்கள். ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் தி ஜஸ்டிஸ். இதுதான் கிறிஸ்தவம். இந்த நெறிமுறைகளை தான் கிறிஸ்தவம் கற்றுக் கொடுக்கின்றது.
நீ அழிக்கப்படுவாய் என்பதற்காக அல்ல, இந்த உலகம் உன்னை எதிர்க்கும் என்பதற்காக நீ பொய் சொல்லிவிடக்கூடாது. யூ ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் ஜஸ்டிஸ். அந்த அம்மாவின் அந்த சகோதரனுடைய சாட்சியால் தான் இன்றைக்கு பெரிய விடுதலை, விமோச்சனம் எல்லாம் கிடைத்திருக்கின்றது. ஸோ வாட் பைபிள் டீச்சர்ஸ் அஸ், இந்த தாளந்து கதையில் அதை தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த மனிதன் தன்னுடைய தலைவர் போன போக்கிலே அதிகாரத்திற்கு அஞ்சி செல்லுகின்றவர் அல்ல, துணிந்து செயலாற்றுகின்றவராக இருக்கின்றார். இந்த அநியாயத்தை நான் செய்ய மாட்டேன். அவர் சொல்ற, தலைவர் நீ போய் இதை வட்டி கடையில் வைக்க வேண்டியதானே. நோ, தட் இஸ் அகேன்ஸ்ட் த கிறிஸ்டியன் லா. வட்டிக்கு விடுவதும் வட்டிக்கு வாங்குவதும், அதை ட்ரிபிளிங் த மணி, டபுளிங் த மணி, இதெல்லாம் இறைத்தன்மைக்கு, இறையரசருக்கு எதிராக இருக்கின்றது. அப்போ இயேசு அதை செய்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கடவுள் நமக்கு பல்வேறு வாழ்வாதாரங்களை கொடுத்திருக்கிறார் என்றால், பல்வேறு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் என்றால், பல்வேறு வேலைகளை, வாய்ப்புகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அதை சரியாக செய்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். சுயநலத்திற்காக அல்ல, பிற நலத்திற்காக, சமுதாய நலத்திற்காக அவற்றை நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். அதுதான் கிறிஸ்துவ நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இந்த பாங்கிலே நாம் கண்டுகொள்வது அந்த தலைவனை போலவோ அல்லது மற்ற அந்த 2 பணியாளர்களை காட்டிலும் இந்த பணியாளரை போல உண்மைக்காக போராடி மறிக்கின்றவர். அவர் அங்கே நொறுக்கப்படுகிறார், கொலை செய்யப்படுகின்றார். He was punished for his act, but still he stands for the justice. அதுதான் இயேசுவினுடைய செயல்பாடு. Jesus was crucified because he stood for the justice. எத்தனையோ மிஷனரிமார்கள், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் உண்மைக்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த தாளந்துகள், இந்த வாழ்வாதாரங்கள், இவை எல்லாம் நாம் கடவுளுக்காக, அவருடைய மேன்மைக்காக, உண்மைக்காக, நீதிக்காக அதை பண்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்கிறோம். அதுதான் சரியான மேலாண்மையாக இருக்கும். நாட் எக்ஸ்ப்ளாய்டிங் பீப்புள், நாட் எக்ஸ்ப்ளாய்டிங் த ரிசோர்சஸ் தட் வி ரிசீவ் ஃப்ரம் காட். மாறாக அதை சரியாக பயன்படுத்துகின்றது. நம்முடைய குடும்ப சூழலில் இருந்து அதை நாம் செய்ய வேண்டும். தகப்பன், பெற்றோர், பிள்ளைகள், இதற்குள்ளாக நம்முடைய நேரத்தை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த அன்பை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் நாம் பிள்ளைகள் நம்மிடம் கற்றுக்கொள்வார்கள். அதை வெளியே அவர்கள் செய்வார்கள். பணியிடங்களிலோ, கல்லூரிகளிலோ, பள்ளிகளிலோ அல்லது திருச்சபையிலோ இல்லை சமுதாய சூழலை எங்கே சென்றாலும் நாம் இந்த இல்லத்திலே கிறித்துவ நெறிமுறைகளிலே இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற தன்மை என்ன, இறைவன் எதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார், எந்த காரியங்கள்லாம் செய்ய சொல்லியிருக்கின்றார் என்று நாம் பிள்ளைகளுக்கு போதிக்கின்ற போது அதுதான் கிறித்துவம் வெளியே செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. எனவே பிரியமானவர்களே, கடவுள் நம்மை கண்காணிகளாக, we are the stewards of God, இந்த சமுதாயத்தை, இந்த உலகத்தை சரியாக பண்படுத்துகின்றவர்களாக கிறிஸ்துவாகிய நாம் இருக்க வேண்டும். நாம் உலகத்தோடு சேர்ந்து இதை சீர்குலைக்கின்றவர்களாக இருக்கலாகாது. எச்சரிக்கையுடன், தாகத்துடன், வாஞ்சையுடன், பொறுப்புடன் நடந்து கொள்ளுகின்ற கிறிஸ்துவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த இக்கட்டான நிலைமையிலே மனிதனுடைய தவறான சிந்தனையினாலே, போக்கினாலே இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவாலை இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் என்ன செய்வது என்று திகைத்து கொடுக்கின்ற சூழலாக இருக்கிறோம். இது மனிதன் தனக்காக வரவித்துக் கொண்டது. தன்னுடைய ஞானம், தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய கட்டமைப்பு, இவற்றின் மீது மனிதன் வைத்த அளவறிந்த நம்பிக்கை, தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அளவறிந்த அந்த ஆசை, அந்த பேராசை, இவற்றினாலே இன்றைக்கு இந்த பெரிய சீர்கேடுக்குள்ளாக இருக்கிறோம். இருந்தாலும் கிறிஸ்துவாகிய நாம் ஆண்டவருடைய வசனத்தினாலும் வார்த்தையினாலும் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். We are guided and we are directed by Jesus words each and every day. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் வார்த்தையினால் நாம் கட்டப்பட்டவர்களாக, வழிநடத்தப்படுகின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பொறுப்புள்ள கண்காணித்துவத்தை செய்ய நாம் இறைவனிடம் நம்மை அர்ப்பணிப்போம். இறைவன் கொடுத்திருக்கிற இந்த வாழ்வாதாரத்தின் சூழல்களை எல்லாவற்றையும், நம்முடைய நேரம், நம்முடைய திறமைகள், மனித வளங்கள், இயற்கை வளங்கள் எல்லாவற்றையும் நாம் இருக்கின்ற வேளையிலே உண்மையோடு, நீதியோடு, எதையும் துஷ்பிரயோகம் செய்யாதவர்களாக, நிதானத்தோடு, பொறுப்போடு நடந்து கொள்ளுகின்ற கிறிஸ்துவர்களாக நாம் இருப்போம். கடவுள் அப்படிப்பட்ட நன்மையும், ஞானத்தையும், ஆற்றலையும், பொறுப்பையும், உண்மையை நிலைநாட்டுகின்ற தைரியத்தையும் இறைவன் நமக்கு தருவாராக. தலையிலை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு பல்வேறு நிலைகளிலே பல்வேறு வாழ்வாதாரங்களை நீர் கொடுத்திருக்கின்றீர். ஞானம், ஆற்றல், கிருபை, இயற்கை வளங்கள், நேரம், காலம், குடும்ப சூழல், சமுதாய சூழல், திருச்சபை சூழல், ஆண்டவர் இப்படி பல்வேறு நிலைகளிலே பல்வேறு வாழ்வாதாரங்கள் எங்களை சூழ்ந்திருக்கின்றது. இவற்றையெல்லாம்
ஆண்டவரே நாங்கள் சரியாக பயன்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே இயற்கை வளங்களை அத்துமீறி பயன்படுத்துகிறோம். பல நேரங்களிலே நீர் கொடுத்த இந்த காலத்தை, இந்த நேரத்தை, டைம் மேனேஜ்மெண்ட், அதை சரியாக செய்யாமல் வீணடிக்கின்றோம். The relationship that we have, நல்ல உறவு முறைகளை கொடுத்திருக்கின்றீர், அந்த உறவுகளை மதிக்காமல் நடந்து கொள்கிறோம். மனித வளம், ஹியூமன் ரிசோர்சஸ் நிறைய இருக்கின்றது, ஆனால் அதை சரியாக நேர்வழியிலே பயன்படுத்துவது கிடையாது. எனவே இப்படி பல்வேறு நிலைகளிலே இறை வார்த்தைக்கு மாறாக நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் கடவுளே, நீர் போதிக்கின்றவராக, ஞானம் ஆற்றல் கொடுக்கின்றவர்களாக நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யலாகாது என்று கற்றுக்கொள்ளுகின்ற தன்மைக்குள்ளாக நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த திருவார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தியங்களை புரிந்து கொள்ள, ஆராய, அவற்றிலிருந்து எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை தெரிந்து அறிந்து வாழ எங்களை நீர் வழிநடத்தும்படியாக வேண்டுகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த வழிபாட்டிலே தொடர்ந்து நாம் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற வண்ணமாக கீர்த்தனைகளிலே 109வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 109, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவில் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். இப்பொழுது சேகரத்தின் செயலர் அவர்கள் திருச்சபைக்கான ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை பகிர்ந்து கொள்வார்கள். எனவே கவனிக்கும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இன்ப இயேசுவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஞாயிறு நமது திருச்சபையில் வாலிபர் ஞாயிறாக ஆன்லைன் மூலம் அனுசரிக்கப்பட்டது. நம்முடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் தங்களுடைய தாளந்துகளை பாடல் வாயிலாகவும், குரு நாடகத்தின் மூலமாகவும், நடனம் மூலமாகவும் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். இதனை பங்கேற்று சிறப்பாக நடத்திய வாலிப சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, நமது திருச்சபையில் மேலும் ஒரு சிறப்பு நிகழ்வாக இனிவரும் காலங்களில் நமது ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கு ஆன்லைன் மூலமாக விர்ச்சுவல் வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது. பேராயர் அளித்திட்ட பாடத்திட்டங்களின்படி ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பு பிள்ளைகளுக்கு இதை ஆன்லைன் மூலமாக நடத்துவார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த ஆன்லைன் வகுப்பிலே இணைந்து இன்னும் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் வளர்வதற்கு உதவி செய்ய நீங்கள் உற்சாகப்படுத்துமாறு அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது திருச்சபையின் புதிய கோயில் குட்டியாக திரு ராபர்ட் அலெக்சாண்டர் அவர்களும் அவருடைய மனைவி பிரீத்தி அவர்களும் கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி முதல் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். சபையார் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, நமது திருச்சபையின் அங்கத்தினர்கள் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் கொரோனா வைரஸ் தாக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதுவரை நமது திருச்சபையின் 3 அங்கத்தினர்களை நாம் கொரோனா வைரஸ் தாக்குதல் இழந்திருக்கின்றோம். 100 நாட்கள் லாக்டவுன் பீரியடிலே 10 திருச்சபை அங்கத்தினர்களை நாம் இழந்திருக்கின்றோம். சபையார் இவர்களுக்காக இவர்களின் குடும்பங்களுக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் சபையார் தங்கள் குடும்ப ஜபங்களிலும் தனிப்பட்ட ஜபங்களிலும் இந்த கொரோனா வைரஸ் விரைவில் இந்த உலகத்தை விட்டு அகல, நம்முடைய திருச்சபைகள் திறக்க, நாம் மீண்டும் அனைவரும் ஒன்று கூடி இன்பிய சாலைகளே ஆண்டவரை தொழுது ஸ்தோத்தரிக்க அருள்நாதர் கிருபை புரியுமாறு ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இன்பேசுவின் இனிய நாமத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஜெபிப்போம். தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, இதை இப்பொழுதும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே முது மன்னாவின் ஆலைகளை நிரப்பியிருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள முது சத்திய வசனத்தை ஆழமாக புரிந்து கொள்ள நீர் கொடுத்த வாய்ப்புகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் கேட்ட வண்ணமாக உம்முடையே ஆண்டவரே பல்வேறு ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, தாளந்துகளை, கிருபைகளை, வாழ்வாதாரங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அவற்றை பொறுப்புள்ளவர்களாக சிறப்பான முறையிலே பயன்படுத்துவதிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை மனிதன் தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தினால், தன்னுடைய மேலான ஆசையினால், இச்சையினால் ஆண்டவரே நீர் கொடுத்த வாழ்வாதாரங்களை நாங்கள் சிதைக்கின்றவர்களாகி விடுகிறோம். அப்படிப்பட்ட தருணங்களை நீர் மன்னித்தருளும், மனித குலத்தை நீர் புதுப்பித்தருளும். கடவுளே, உம்மை நாடி அண்டுகின்ற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலேயும் தொடர்ந்து உமது சித்தமும் ஆண்டவரே உமது கிருபையும் நன்மையின் கரமும் எங்களை என்னாலும் சூழ்ந்து கொள்ள வேண்டுகிறோம். உமது பிரசன்னம், உமது அருட்கொடைகள் எங்களுக்குள் நிரம்பும்படியாக, ஆண்டவரே உறையும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இதோ இப்பொழுதும் சிந்தித்தது போல தொடர்ந்து நாங்கள் உண்மையும் உத்துவமாய் நடந்து வர நீர் எங்களுக்கு போதிய தைரியத்தை, ஆற்றலை, கிருபையை தாரும் தந்தையே. இதோ இப்பொழுதும் ஆண்டவரே இந்த இக்கட்டான நிலைமையை நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, தொடர்ந்து ஆலயங்கள் திறக்கப்பட முடியாத சூழல், இன்னும் ஆண்டவரே போராட்டம், சஞ்சலம், அச்சம், பயம் இவற்றின் மத்தியிலே அனுதின வாழ்வை நாங்கள் நடத்துகின்ற சூழல், கடவுள் ஒவ்வொருவருக்கும் போதிய தைரியத்தையும் பாதுகாவலையும் ஆற்றலையும் நீ தந்தருளும்படியாக அடியேன் பிரார்த்திக்கிறேன். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய இன்ப இயேசு ஆலய திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்ப அங்கத்தினர்களுக்காக, குடும்பத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களிலே தொடர்ந்து சந்தோஷம், மன அமைதி, குறிப்பாக தேவைகளை நீ சந்தித்தருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதியும், நன்மையின் கரத்தினால் நீ நிரப்பியருளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். எப்பொழுதும் பாதுகாக்கின்ற இறைவன் தொடர்ந்து பிள்ளைகளை நீர் பாதுகாக்கும்படியாக, அவ்வப்போது வெளியே செல்லுகின்ற போது, பணியின் நிமித்தமாகவோ தேவைகள் நிமித்தமாகவோ பிறரை சந்திக்கின்ற பொழுது ஆண்டவரே பிள்ளைகள் தங்களை தற்காத்துக் கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரை குறிப்பாக எங்களுடைய குடும்பத்திலே, இந்த இன்ப இயேசு ஆலயத்தின் குடும்பத்திலே ஆண்டவரே பல்வேறு சகோதர சகோதரிகள், ஒருவேளை 10க்கும் மேற்பட்ட அன்பர்கள் ஆண்டவரே இந்த குவாரண்டைனிலே தங்களை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு விரைவிலே நல்ல ஆரோக்கியம், நல்ல சரீர சுகம், பலனை நீர் கொடுத்து, விடுதலை கொடுத்து, மீண்டுமாக இயல்பான வாழ்வை வாழ்வதற்கு கிருபை பாராட்டும்படியாக வேண்டுகிறோம். பிற வியாதியுற்றவர்கள், பிற தேவையிலே உள்ளவர்கள் ஒவ்வொருக்காக நாங்கள் மண்டாடுகிறோம். உங்கள் தெய்வீக சித்தம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நாங்கள் ஒருவரை ஒருவர் நேரில் சென்று பார்க்க முடியாத சூழல், ஆறுதலை ஆண்டவரை தொலைபேசியின் மூலியமாகவும் ஆண்டவரை வெவ்வேறு இடங்களில் இருந்து பகிர்ந்து கொள்ளுகின்ற சூழல், இப்படிப்பட்ட இந்த இக்கட்டான நிலைமையிலையும் நாங்கள் உண்மையை நம்பியிருக்கிறோம். உமது ஆறுதலின் செயல்பாடுகளுக்காக, உமது வல்லமைக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். இறைவன் தொடர்ந்து வல்லமையாக செயல்படும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அதே வண்ணமாக ஆண்டவரே, அனைத்து திருச்சபையின் திருப்பணிகளை அடியமது கரத்திலே ஒப்படைக்கின்றேன். இறைவன் தாமே தொடர்ந்து திருப்பணிகள் மேற்கொள்வதற்கு ஆண்டவரை எங்களை வலிமைப்படுத்தி, ஆற்றல் படுத்தி, புது வழிமுறைகளை கொடுத்து நீர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அதே வண்ணமாக ஆண்டவரை எங்களை சென்னை பேராயத்திற்காக, ஆண்டவரை எங்களை இந்த நேரத்திலேயும் எங்களை வழிநடத்துகின்ற பேராயர் ஐயா அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக,
ஆண்டவரை நாங்கள் வேண்டுகிறோம். இறையருள் கிருபை பாதுகாப்பை அவருக்கு தர வேண்டும். அவர் தலைமையில் நடைபெறுகின்ற சென்னை பேராத்தில் அனைத்து திருப்பணிகள் ஆண்டவரை அனைத்து காரியங்களும் ஆசீர்வதித்து தரும்படியாக வேண்டுகிறோம். அனைத்து திருச்சபைகளின் ஆயர்கள், திருச்சபைகளின் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருமே தேவன் கண்ணோக்கும்படியாக தொடர்ந்து சமாதானத்துடன் ஊக்கமுடனும் ஒவ்வொரு திருச்சபையின் செயல்பட கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆளுகின்றவர்களுக்காக, ஆண்டவரே எங்கள் தலைவர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஞானத்தையும் ஆற்றலையும் பொறுப்பையும் ஆண்டவரே சமாதானத்தனத்தையும் நீ தந்தருளும்படியாக வேண்டுகிறோம். இறைவனுடைய அருளும் இறைவனுடைய ஞானமும் இறைவனுடைய ஆற்றலும் எங்களை ஆளுபவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இதோ இப்பொழுதும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து அதற்கேற்ற மருந்துகளை திறன்பட கண்டுபிடிக்க நீர் கிருபை பாராட்டும்படியாக வேண்டுகிறோம். அவற்றின் நிமித்தமாக பெரிய விடுதலையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கடவுள் தாமே எங்களோடு கூட செயலாற்றும் உமது வல்லமையை நிலைநிறுத்தும்படியாக வேண்டுகிறோம். இதோ இப்பொழுதும் மீது அளவற்ற நம்பிக்கையுடையவர்களாக உமது வார்த்தைகள் உமது சத்தியங்களை மாத்திரம் நம்புகின்றவர்களாக நாங்கள் கடந்து செல்கிறோம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக மீட்பரும் இரட்சகரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இறைவனுடைய ஆசியை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வல்ல பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவுது.